மீனா இனிமேலாவது திருந்தட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சத்யா வேற இருக்கிறார் இல்லையா? கல்யாணம் ஆகாம அடுத்து அவர் தான் இருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு போக இவங்க கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். மீனாவும் சீதாவும் போயிட்டு முத்து வந்து கூப்பிட்றதுக்கு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி செல்வம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க? நீங்கள் அப்படியே வாங்க, நான் தான் சொன்னல அவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது, அவனை கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான்னு நான் சொன்னேன்லம்மா, எதுக்குமா இப்படி கிளம்பி வந்தீங்க, வாங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுண்ணே, அவர் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம செல்வம் வந்துட்டு இருமா, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ முத்து வந்ததுமேனே இவங்கள எதுக்குடா செல்வம் இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஓ, கல்யாண பொண்ணு, கல்யாண பொண்ணு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சீதாவையும் கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் இப்போது நீங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல, அதான் கல்யாணம் ஆயிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் தான் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கூடி இருக்கிறத பார்த்துட்டு செல்வம் இருந்துட்டு, நீ ஃபஸ்ட்டுக்கு வண்டியில் ஏறுடா, இங்கே இடத்துல நிற்க வேண்டாம், எல்லாருமே பார்க்குறாங்க பாரு ஒரு மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளையில தான் பார்க்குறாங்க, அதனால் நீ முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எல்லாருமே ரெடி ஆகிருக்கிறாங்க இல்லையா? அருண் வந்துட்டு மணமேடையில் வந்து உட்காந்துறாரு. பிறகு இவங்களும் போயிட்டு சீதாவையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இவர் வந்து நல்லாவே முத்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த டைம் பார்த்துட்டு கரெக்டாக அருணோட ஹையர் ஆஃபீஸர் வந்துடுறாரு. ஸோ அவர் வரும்போதே வந்துட்டு முத்து வந்து கலாட்டா பண்ணிகிட்ருக்கிறாப்புல. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை முட்டாளாக்கிட்டாங்க, திருப்பி என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிங்க, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க. அப்போ அருண்கிட்ட வந்துட்டு யார் இவர், இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், இல்லை சார், அது வந்து என் ஒய்ஃபோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துலையே போய் பொண்ணு எடுத்திருக்கிற, என்ன அருண் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அவர் எப்பயுமே அப்படித்தான், எங்கே நல்ல காரியம் நடந்தாலும் அவர் அப்படி தான் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு வந்து கோவம் வருது. அவர் எதுக்கு கோவப்படுறாருன்னு இவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும்ல அருண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவருங்க இருந்துட்டு கமிஷனர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்து இருந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க சார், இந்த இருக்கானே இவன் தான் சார் என்னை ஏமாற்றினது, எங்கள் வீட்டு பொண்ணை யாருக்குமே தெரியாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கு என் பொண்டாட்டி தான் முழுசாக ஒத்துழைச்சிருக்கிறா, அவள் தான் கையெழுத்து போட்டு இவங்க கல்யாணத்தையும் முன்னிறுத்தி நடத்தியும் வச்சுருக்கா, அவன் மிகப்பெரிய துரோகி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிவிட்டு ஊரறிய கல்யாணம் தானே பண்ணுறாங்க, வேறு ஒரு பொண்ணு கூட போய் கல்யாணம் பண்ணலையே, அதே பொண்ணை தானே ஊரறிய கல்யாணம் பண்ணுறாரு, அருண் மேலே என்ன தப்பு இருக்குது, 2 பேரும் மேஜர், 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணுறாங்க, இதில் உன்னோட சம்மதம் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண் வந்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாப்புல.